இல்ல தயப்படுத்திய அன்பு நிறைந்த மகிமையுள்ள நாமத்தில் நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இறக்கத்தின் ஐசுவிசம் பண்ண நாமத்தை ஆவரிச்சு கூப்பிடும் யாவருக்கும் சமீபமா பட்சத்தில் எங்களை நீதிமானாக்குறவர்களுக்கு சமீபமாக அப்பா, இந்த மகிமையான பெரிய வெளியில் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். தேவன் தந்த இந்த நாளுக்கு ஒத்த நாள் வேறு இல்லை என்று நாங்கள் நிச்சயமாய் அறிந்து உண்மை துதிக்கிறோம். இந்த நாளே பெரிய நாள், மகிமை நாளுமா, யாவின் அன்பும் குமாரனுடைய ஜெயத்தையும் மகிமையும் ஆண்டவரே ஆவியானுடைய குடி பறத்துதல், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஆண்டவரே வெற்றி நாளாகும், எதிரிகளுக்கு தோல்வியான நாளாகும். இத்தனை பெரிய அன்பான ஒரு நாள் உலகத்தில் அமைந்ததில்லை, அமைய போவதுமில்லை, இதற்கு நிகர நாளும் இல்லை. இந்த அன்பின் நாளின் மகிமையும் அதன் அவசியத்தையும் மேன்மையையும் இன்றைக்கு உலகம் அறிய வேண்டும். தேவ பிள்ளைகள் இதை அதிகமாக உணர்ந்து ருசித்து மகிமையை பார்க்கணும். தரித்திரலாகிய நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக உங்களுடைய ஐஸ்வர்யவானாக நீர் எங்கள் நிமித்தம் தரித்திரரானீர் எங்களை உயர்த்தும்படியாப்பா, எங்களுடைய வாழ்க்கையில பெரிய விடுதலை என்னாலாக இதை கொடுத்தீரே. அந்த நினைவு கருதலோடு கூட நாளின் மேன்மை ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற வெள்ளிக்கிழமை அல்ல, பெரிய வெள்ளி அல்ல, இயேசு ஏதோ வருஷந்தோறும் இறக்குறது அல்ல. அவர் ஒரு முறை தான் மறித்தார். அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். இந்த சத்தியத்திற்குள்ள முழு உலகமும் வர உதேசம். உலகங்கள் தேவன் தான் காப்பாற்றணும், கடவுள் தான் காப்பாற்றணும், கர்த்தர் தான் காப்பாற்றணும் என்று சொன்னாலும் அந்த காப்பாற்றுவதற்கான கிருபையை பெற்றுக் கொடுத்த அந்த ஜெயத்தை உணர்ந்து அந்த மனம் திரும்பலோடு கூட இந்த மேன்மையை அனுபவிக்க அன்றைய ஜெயத்தை பறைசாற்ற தீமையை முற்றிலும் முறியடித்த வெற்றி வாழ்க்கை வாழ இந்த நாளின் மேன்மையை உணர உதவி செய்யும். இந்த நாளின் சத்தியத்தை நாங்கள் தியானித்து வெளிப்பட இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க, நித்திய ஜெய நாளாக விளங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு நேராக எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற நாளின் துவக்க நாளே இந்த நாள் என்று சொல்லி அன்றவரை பறைசாற்ற, கொண்டாட, அனுபவிக்க, அதை நிரூபிக்க எங்களுக்கு கிருபைத்தால் உதவி செய்ய, புரிந்து கொள்ள கிருபைத்தால் சபை இந்த சத்தியத்தில் வளர்ந்து பெருகி சாட்சியாக இருக்க உதவி செய்யும். எல்லா கடைகளுக்கும் எதிரொலங்களும் முறியடிக்கும். உலகத்தை அச்சுறுத்துகிற எல்லாவற்றையும் சிலுவையில் முறியடித்து இருளின் ஆதிக்கத்தை உடைத்து மகிமையுள்ள இந்த சத்தியம் எங்களுடைய கண்களை ஆண்டவரை திறந்து வைத்து கத்திருக்கிறவர் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குதான் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி என்று சொல்லப்படுகிற நாளிலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஆராதித்து முன்பார்த்து பணிந்து கொள்வோம். நமக்கு அவர் பெற்று தந்த இந்த ஜெயத்தின் மேன்மையை நாம் அறிந்து அவருக்கு நன்றியை ஏறெடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆராதனையில் பங்கேற்று தேவனை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிந்தை வாழ்வில் தாழ்மை தரிப்போம், சிந்தை வாழ்வில் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.
சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழும் இயேசுவே சாவும் லாபமே. வாழும் இயேசுவே சாவும் லாபமே. அவர் பெருக நாம் சிறுகவும் வேண்டும். அவர் பெருக நாம் சிறுகவும் வேண்டும். கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே, அதை நித்தமும் காத்து கொண்டே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிறே, அதை நித்தமும் காத்து கொண்டே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு கண்ணை அகற்றினே, விண்ணை விட்டு கண்ணை அகற்றினே, மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறே. மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நமக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த நாள் பலியாகும்படி, தன் பலியாகுதல் மூலமாய் நாம் உயிர்ப்பிக்கப்படும்படி, நாம் மீட்படையும்படி, நாம் தெய்வீக சமாதானம் அடையும், தேவ சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கும்படி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படி, பாவம் நீங்கின பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, தேவ பிள்ளைகள் என்கிற அதிகாரம், தேவ நீதியை நாம் உடுத்திக் கொள்ள, இந்த மெல்லிய நீதிமான்களின் வஸ்திரத்தை பாவிகளாக நமக்கு இந்த நாளிலே சிலுவையில் தூங்கி மரித்த அந்த நினைவு கூறுதலை நன்றியோடு கூட இன்றைக்கு நாம் அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் அன்றைக்கு நமக்காக மறிக்கல என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு விடுதலை நாளை தேவ பிள்ளை என்கிற மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு நன்றி சொல்லுகிற பாக்கியத்தை, அந்த நித்தியத்தின் பிரவேசத்தின் உறுதியோடு கூட பரலோகத்திலே எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினவராயிற்று, எனக்கான வழிகளை எல்லாம் வாய்க்க செய்தவராயிற்று, உன்னதமானவர், உன்னதமான தேவனுடைய குமாரன் நம்முடைய மறைவில் நம்மளை கொண்டு வந்து மறைத்து கொடிய வியாதிக்கும் பொல்லாத பிசாசின் கிரியைகளுக்கும் சத்ரு நாயகங்களுக்கும் இருளுக்கும் தெளிவற்ற புத்தியை நீக்கி பலமுள்ள அன்புள்ள தெளிந்த புத்தியை தந்து நம்மை பலவாய் நேசித்து நம்மை விடுவிக்கிற மகிமையெல்லாம் வெளிப்பட்ட நாள் எதுவே. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தின நாள், நம்மை உயர்த்தின நாள், அடிமைத்தனத்திலிருந்து சாசன அடிமைத்தனத்திலிருந்து உடைக்கப்பட்டு சங்கிலிகள் திரைப்பட்டு போன நாள் தேவ மகிமைக்காக ஸ்தோத்திரம். பிதாவே, என்னுடைய அன்பிற்காக நன்றி. உடைய குமாரனை நீ இந்த உலகத்தில் அனுப்பினதுனால இந்த நாள் மகிமை நாளாக, வெற்றி நாளாக, ஜெயத்தின் நாளாக, கொண்டாட்டத்தின் நாளாக, பரலோகத்தின் நாளாக, தேவ பிள்ளைகளின் நாளாக, சபையின் மகிழ்ச்சியின் நாளாக அன்றுபுற இந்த நாளை ஜெயமுள்ள நாளாக மாற்றி தந்தீரே. எங்க வாழ்நாளில் இந்த நாள் விசுவாசத்தின் துவக்கத்தின் நாளாக அன்றுவரே நீ தந்த அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. குமாரன் எங்களுக்காக பலியானதுனாலே நாங்கள் உடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட அநேக பிள்ளைகள் மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரத்துக்கு உட்படுத்தினேன். அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மரணமே இல்லாத தேவன் எழுந்து உயிரோடு தேவ மகிமையை இந்த உலகத்திற்கு நிறுவனம் பண்ணின தேவனுடைய குமாரனுடைய மகிமையை கொண்டாடுகிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு இவ்வளவு கொடிய வேதனைக்குள்ள கடந்து போன இந்த நாள் அது எங்களுக்கு மிகுந்த வேதனை துக்கமா இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்கு பதிலாக மரித்தாரு, தேவ கோபத்தை என்னை விட்டு நீக்கினார், சாசனை தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தி அவமானப்படுத்தி தேவனையும் அவர் ஏலியா எண்ணின போது அதெல்லாம் நீக்கி உங்களுடைய மரணத்தினாலே தேவனோடு எங்களை ஒப்புரவாக்கினீரே, தேவ சாயலை எங்களை உடுத்தினீரே. எஸ்அப்பா, உங்க அன்பு பெரியது. பிதாவே, குமாரனை அனுப்பி வைத்த அன்பை கொண்டாடுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், அப்பா போற்றுகிறோம். இந்த ஜெயத்தின் நாளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. சபை ஆண்டவரே இன்றைக்கு உதயமானதுக்கு இந்த நாளிலே வாக்கு பண்ணின அந்த ஆவி அருளினதுனாலே தானப்பா நாங்கள் இனி தனித்திருக்காதபடிக்கு திக்கற்றவளாயிராதபடிக்கு ஆண்டவரே அந்த ஆவினாலே தானே நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அந்த நித்தியத்தை பெறத்தக்கதான நித்திய ஆவினாலே மனசாட்சியில செத்த கிரிகளான சுத்தமான ஊழியம் செய்கிற பாக்கியத்திற்கு எங்களை நடத்தின உங்களுடைய அன்பிற்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா.
தேவன் பாராட்டின இந்த அன்பிற்காக நன்றி. நீதியின் நாளுக்காக நன்றி. பாவத்தை தோற்கடித்த இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி. நன்றி. தேவ அன்பு உலகத்தின் கசப்பை தோல்வியை எல்லாம் மாற்று. வெளிச்சத்திற்கு இடம் உண்டோ? விடியலுக்கு வாழ்க்கையில இடம் உண்டோ? யார் என்னோட வாழ்க்கையில விளக்கேற்றுவார் என்ற எல்லா கேள்விக்கும் நல்ல தீர்மானமான பதிலை இயேசுவின் மூலமாய் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில விளக்கேற்றி வைத்த அந்த நாளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். நன்றியை செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லோரும் ஒருமித்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர், எங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், எங்கள் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றின் மேல ஜெயம் கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர் காட். நம்முடைய அன்பிற்காக நன்றி. குமாரனை கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்ற வாக்கின்படி குமாரனோடு கூட சகலத்தையும் எங்களுக்கு அருளுகிறப்பா. மகனையே கொடுத்து மற்றெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு என்கிற அந்த சத்தியத்தில் இன்றைய வரைக்கும் எங்களுடைய எல்லா தேவைகளையும், எல்லா சோதனையும், எல்லா நன்மையும், எல்லா கிருபையும், எல்லா ஞானமும், எல்லா மகிமையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு தந்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஒரு பாதத்தில் எங்களை தாழ்த்தி சேவிக்கிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுவோம். தொடர்ந்து உங்க உண்மையில சாட்சிகளா என்றென்றைக்கும் உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையை தாரும். இந்த பாடு, மரணம், இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் அப்பா நீர் எங்களை உமோடு கூட நித்தியத்தில இணைக்கிற நீர் வரும்பொழுது நாங்களும் உயிர்த்தெழுத்தக்கதான ஆண்டவரே அந்த வாக்கிற்காகவும் நன்றி சொல்லி எங்களுக்குள்ள செயலாற்றுகிற எல்லா கிருபைகளுக்கும் எல்லா தேவ செய்கையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிற தேவனே செய்யப்படுங்க. மனிதன் அல்ல, காடலோ தேவனே செய்யப்படி தேவன் தந்த பாக்கியத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மைமடைய அன்றுவரே இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் உடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் அப்பா. தேவன் தம்முடைய மகிமையான, ஆறுதலான, விடுதலையான, மெய்யாகவே சொல்லுகிற இந்த சத்தியங்களின் மூலமாக சபையை உற்சாகப்படுத்துவோம், சபையை தூக்கி நிறுத்துவோம், தொடர்ந்து வெற்றியோடு கூட ஓடவும் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த முக்கியமான விசேஷித்த இந்த பெரிய வெள்ளி நாளிலே உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் மகத்துவத்தையும் மகிமையும் நாம் இன்றைக்கு தியானிக்கும்படி தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த நாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இது பெரிய வெள்ளி என்றும், நல்ல வெள்ளி என்றும், புனித வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்படி அழைக்கப்படும் பொழுது இது நிச்சயமாய் ஒரு விசேஷித்த நாள் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. பெரிய வெள்ளி, நல்ல வெள்ளி, புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, கிரேட் ஃப்ரைடே, ஹோலி ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. இதன் விசேஷத்திற்கு, அந்த மகிமைக்கு காரணங்கள் அங்கே 4 இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். ஒன்று, பிதாவாகிய தேவனுடைய, சிருஷ்டிகருடைய, கர்த்தருடைய, அவருடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாள் மகிமை நாளாகும். அவருடைய முழு அன்பையும் உலகத்தின் மேல ஊற்றின நாளா இருக்கிறபடியால் இதற்கு ஒத்த நாள் இந்த உலகத்தில் வேறு ஒரு நாள் இல்லை. அவர் உண்டாக்கின நாளை பார்க்கலாம். இந்த நாள் தான் அவருக்கு தன்னுடைய முழு அன்பையும் ஜனத்தின் மேல, இந்த உலகத்தின் மேல அவர் அர்ப்பணித்ததை நாம் பார்க்கணும். அந்த முழு அன்பை வெளிப்படுத்தின விதம் எப்படின்னா, தன் குமாரனை இன்றைக்கு அவர் பலியாக்கினார். இரண்டாவதாக, இது குமாரனுக்கு வாழ்நாளிலே பெரிய ஒரு நாளாக தன்னை முழுமையாய் இந்த உலகத்திற்கு பலியாக, ஆற்றுக்குட்டியாக, கிருபாதார பலியாக தன்னை வெளிப்படுத்தல வைத்த இந்த நாளுக்கு ஒத்தான அன்பை வெளிப்படுத்துகிற வேறொரு நாள் இருக்கவில்லை, இருக்க போறதும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்விலும் சரி, இதுதான் முக்கியமான மகிமையான நாளாக விளங்குகிறது என்பதை
நாம் எபிரேயர் 9:14 நாம் வாசித்து பார்க்கும்போது நித்திய ஆவியினாலே இயேசு பழுதற்றுபடியாக ஒப்பு கொடுத்ததுனாலே நாமும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய மனசாட்சியில செத்த கிரியில சுத்தமான ஊழியத்தை செய்ய நம்ம மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவோ நிச்சயம் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த நாளிலே. அதே மாதிரி ரட்சிக்கப்படுகிற நமக்கு இந்த நாள் தேவ பலத்தை நம்ம மேல ஊற்றினார். இப்படி ஒரு நாள் மனிதனுக்கு இன்னொரு நாள் இப்படி அமைய போறது இல்லை. இந்த நாள் அமைந்தது போல இதுதான் வாழ்விலே பெரிய நாள். ஒவ்வொருவரும் அனுபவித்தால் இந்த ரட்சிப்பின் மகிமையை நாம் ருசி பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி இந்த நாளை புறக்கணிக்கிறவர்கள், எதிர்த்தவர்கள், இயேசுவை அழித்தவர்கள், தாக்கினவர்கள் எல்லாம் இது மகா பயங்கரமான விளங்கி கொண்டு இருக்கிறது என்று இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையிலே இந்த சத்தியத்தை நாம் தியானித்து ஆவியில பலனடைவோம். உறுதியோடு கூட ஜெயத்தை நாம் அனுபவிப்போம். எந்த இக்கட்டின் சூழ்நிலையும் நாம் எதிர்த்து கடந்து போவதற்கு இது இன்றைய சூழ்நிலைக்கும் இருளான இன்றைய சூழ்நிலைக்கும் அது நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. முதலாவதாக இது பிதாவாகிய தேவன் யோவான் 3:14 சொல்லப்பட்டபடி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்கிறவர்கள் எவரோ அவர்கள் கெட்டு போகாம நித்திய வாழ்வை அடையும்படி, கெட்டு போகாத நித்திய வாழ்வை அடையும்படி, கெட்டு போகாத நித்திய வாழ்வை அடையும்படி அந்த குமாரனையே தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த வார்த்தையின்படி அவர் முழு அன்பு உலகத்திற்கு செலுத்தினதுதான். அவர் நாளை சிருஷ்டித்தாரு, உலகத்தை உண்டாக்கினாரு, மனுஷனை உண்டாக்கினாரு, ஆசீர்வதித்தாரு. அவர் எல்லாவற்றை பார்க்கிறோம் ஆண்டவர் விழுந்து போன மனிதனை தூக்கி நிறுத்துவதற்காக சாசு மனிதர்கள் எல்லாம் தேவ அன்புக்கு விரோதமாய் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக, அடிமைகளாக, பாவங்களினாலும், கசப்புகளினாலும், தாக்குதலினாலும், எரிச்சல்களினாலும் ஒருத்தர் அழிக்கிறது, ஏமாற்றுகிறது, பிடுங்குகிறது, வஞ்சிக்கிறது, நய பேசி ஏமாற்றுவது, தந்திரமாய் மக்களை ஏமாற்றுகிற அந்த இருளின் ஆதிக்கத்தை முழுவதுமாய் முறியடிக்கிற ஒரு நாளாக தன் குமாரனை அனுப்பி அவர் ஜெயத்தை எடுத்தார். குமாரன் அங்கே ஜெயம் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு அற்புதத்தின் நாள் அல்லவா? பிதாவின் அன்பை நாம் ருசி பார்க்கிற நாள் அல்லவா? நமக்காக அன்பு கூறுகிற நாள் அல்லவா? இவரை பிதாவை போல நம்மை அன்பு கூறுகிறது உலகத்தில் வேறு யாருமே இல்லை. தன் குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார். ஏதோ வருஷம் குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பதற்படி எல்லாவற்றுக்கும் நம்மை பங்குதாரர்களாய் மாற்றிவிட்டாரே. நம்முடைய பிதா நல்ல தேவன் ஆயிற்று. யார் நல்லவர்? நம் தேவன் ஒருவர் தவிர என்று இயேசு சொல்லும் பொழுது இவர் ஒருத்தர் தான் நல்லவர். பிசாசு தீமைகளின் தகப்பன் யூதர்களை குறித்து ஆண்டவர் கோபம் அடைந்து சொல்லும் பொழுது யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவினாலே பிறந்தவர்கள். உங்கள் பிதா அவன் பொய்ய கொலைகார பாதகர். அவன் தனக்குள்ள இருக்கிறத பேசுவான், ஒரு நாளும் சத்தியத்தை பேச மாட்டான் என்று சொல்லி அவனை குறித்து சொன்னார். அவனுடைய தன்மைகளை சொன்னார். அவன் இருளின் பிதா, அவன் கெடுக்கிறவன், திருடன், கொல்லவும் அழிக்கவும் ஒன்றி வேறொன்றுக்கும் மாறான். நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் பெற பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று நல்ல வைப்பன் சொன்னாரே. நம்முடைய பிதா நல்ல பிதா. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மையானதை தருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கு நன்மையானதை கொடுக்கிறது நிச்சயம் என்று வசனம் மத்திய 7:7 வாசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்ற இடத்துல அவர் கேட்கிற அவனுக்கும் நன்மையானதை நிச்சயம் தருகிறார். நல்ல பிதா. தீமையான கெட்ட காரியங்களை செய்கிற அசுத்த ஆவியை குறித்து எபேசியர் 6:12 கூட வாசிக்கிறோம். பொல்லாத ஆவிகளின் சேனை. அது பொல்லாத பிசாசு ஒரு பெரிய பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எபேசியர் 6:12 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தோடு கூட இன்றைக்கு உலகத்தை தாக்கி மனிதர்களை தாக்கி எல்லா காரியங்களிலும் மனிதன் பார்வைக்கு அழகாக தோன்றுகிற மனிதன் ஆனால் செய்க எல்லாம் கொடுகிறதாக, ஏமாற்றுகிறதாக, வஞ்சிக்கிறதாக இருக்கிறது. 1 யோவான் 3:8-9 வசனங்களை நாம் அதை தான் வாசிக்கிறோம்.
பாவம் செய்கிறவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசினால் உண்டாகிறான். பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான். பரிசுத்த வித்து அவனுக்குள்ள இருக்கிறபடியா தேவனுடைய பரிசுத்த வித்து ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ அன்பை ருசி பார்க்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனை ஏற்றுக்கொள்வதற்குள்ள அவனுடைய பரிசுத்த வித்து இருக்கிறபடியால் அவன் பாவம் செய்வான். அதனாலதான் இந்த நாள் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்த நாள். இனி நாம் பிசாசுக்கு அடிமை அல்ல. அவன் நம்மை எடுத்து எதிராய் பயன்படுத்துவதற்கு தேவனுக்கு கோபத்தை தூண்ட செய்யக்கூடிய பாவ காரியங்களை நம்மிலும், கீழ்ப்படியாமை நம்மிலும், எதிரான காரியங்களை நம்மிலும் வைத்து அவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் செயல்படுகிறார். ஆனால் தேவன் அவனை முறியடிக்கும்படி குமாரனுக்கு அந்த அதிகாரி கொடுத்து பூமியில அனுப்பி குமாரன் மூலமாய் ஜெயத்தை எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பழைய ஏற்பாட்டிலே பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின் மூலமாய் வைத்த அந்த நியாய பிரமாணத்துல ஒன்றை மீறினாலும் மனிதனுக்கு தண்டனை என்கிற அந்த கோபாக்கினியாகிய அந்த பழைய அந்த காரியங்களை எல்லாம் நீக்கி புதிய காரியத்தை உண்டாக்கும்படி தேவன் தன் குமாரனை மகிமையாக எடுத்து பயன்படுத்தி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டது. அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். மனிதனுக்கு விரோதமாய் கையெழுத்திடப்பட்ட காரியத்தை அதை குலைத்து போட்டார். அந்த நியாய பிரமாணத்தினால் வருகிற தண்டனையாகிய அந்த நியாய பிரமாணத்தின் காரியங்களுக்கு அவர் நீங்களாக்கி மாறாக இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே கற்பனைகளை எல்லாம் சுருக்கி 2ஆக கொடுத்து தேவனாய் கர்த்தரை முழு மனதோடு, முழுதியத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கூட நீ அன்பு கூறுவாயாக, நீ உன்னைத்தானே நேசிப்பதற்குள்ள பிறனையை நேசிப்பாயாக என்ற அந்த 2 பிரதான கட்டளைகள் கொடுத்து லகுவாக்கி, அதாவது பிசாசு நம்ம மேலே சாற்றின அந்த நுகத்தடியாகிய அடிமைத்தனத்தை உடைத்து போட்டு அங்கே நாம் பார்க்கிறோம். மத்த 11ஆம் அதிகாரம் 28 வசனம் முதல்ல வருத்தப்பட்டு பாருங்க மக்கள் எல்லோரும் என்னிடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று இயேசு வாக்களித்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும் என்று அவருடைய நுகத்தை வைத்து லகுவாயும் மெதுவாயும் நம்மை நடத்துகிற இந்த அன்பை இந்த நாளிலே அவர் ஏற்படுத்தினார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது! புதிய நுகத்தொடி நம் கழுத்திலிருந்து உடைத்து எறியப்பட்டது. அங்கே குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். சத்தியம் உள்ளவரை அறிவது. இன்னைக்கு உலகத்திற்கு சத்தியம் உள்ளவர் யார் என்று தெரியாது. நயமாய் பேசுகிற மனிதனும், நயமாய் நடத்தி கொண்டிருக்கிற உலக காரியங்களும் அவனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பும் தேவ வழி நடத்துதலையும் அந்த பிசாசு ஜனங்கள் அறியாதபடிக்கு இன்றைக்கு அவர்களை வஞ்சித்து ஏமாற்றி காரியங்களை செய்கிறான். ஆனால் குமாரன் வந்து நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறான். அறிய வேண்டிய சத்தியம் உள்ளவராகிய ஒரே மெய்யான தேவனை அறிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க அந்த புத்தியை, தெளிவை நமக்கு கொடுக்கிறத 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கிறோம். உலகம் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்கிறது, நாமோ சத்தியம் உள்ளவரை அறிவதற்கு குமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். அதாவது 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்பட்டது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள, அன்புள்ள, தெளிந்த புத்தியின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்த. இனி நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, தேவனுக்கு அடிமையானவர்கள். நாம் தேவனுடையவர்கள். தேவனுடைய அன்பிற்கும், தேவனுடைய வெளிச்சத்திற்கும், தேவனுடைய பரிசுத்தத்திற்கும், தேவனுடைய நீதிக்கும் நாம் நடத்தப்படுவதற்காக தேவன் இந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இந்த முழு உலகத்தையும் மீட்பதற்காக, அன்பை அறிந்து கொள்வதற்காகத்தான் அவர் சிலுவையிலே கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆதலால் இது பிதாவுடைய வாழ்நாளிலே மிக முக்கியமான நாளாக, இப்படிப்பட்ட வேறொரு நாள் நமக்கு இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையில நம் பிதாவாகிய தேவன் நம்மை பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து விடுவித்து இவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற இந்த மாபெரும் அன்பிற்கு அவர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் பங்குதாரர்களாய் இருக்கிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த யோவான் 1:10 அவர் நம்முடைய
ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்க வந்தவரும், அந்த ஆடுகள் ஜீவன் பெற பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி 10-11 வசனங்கள்ல வாசிக்கிறோம். திருடன் கொல்லவும் அழிக்குமே ஒன்றி வேறொன்றுக்கும் நானோ என் ஆடுகள் ஜீவன் பெற பரிபூர்ணப்படவே வந்தேன் என்று சொல்லி அவர் அங்கே அறிக்கை செய்த நம்முடைய நல்ல மெய்ப்பன் நம்மை நடத்துகிறார். இந்த தேவனுக்கு தான் நாம் அடிகள், இந்த கிறிஸ்துவ அடிமைகள். இந்த கிறிஸ்துவ அன்புக்கு நம்மை பிரிப்பவன் யார் என்றுதான் பவுல் தன்னையும் ஒரு அடிமையாக்கியதாக ரோமர் 8:36-39 வசனங்கள் வரைக்கும் 8ஆம் அதிகாரத்துல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ நன்மை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்வதும், நம்மை அன்பு கூறுகிறாலே நாம் முற்றும் ஜெயங்கொள்கிறோம் என்று சொல்கிறதும், இந்த அன்பிலிருந்து நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று உறுதியோடு கூட 3 முறை இந்த காரியங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனால் இது பிதாவின் வாழ்க்கையின் அந்த அன்பான நாள், நமக்காக நம்மேல் வைத்த அன்பை விளங்குகிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளுக்காக நாம் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு மண்டியிட்டு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரை கொண்டாடுகிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த அன்பை அறிந்து ஜெயத்தோடு வாழ முடியும். அன்பில் பூர்ணப்பட்டவனுக்கு பயமில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அதனால இந்த தேவன் நம்மை நடத்தி முடிப்பார் என்பதிலே நமக்கு சந்தேகம் என்பதில்லை. தொடர்ந்து நாம 2வது காரியத்திற்கு நாம் போவோம். இங்கே நாம பார்க்கிற ஒரு காரியம், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஒரு பெரிய முக்கியமான நாள். இந்த நாளை போல வேறொரு நாள் அவருடைய வாழ்க்கையில பெரிதாக இருக்கவில்லை. ஏனெனில் முழு உலகத்துடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே அவர் அதை சுமந்து தீர்க்க முழுமையான கிருபாதார பலியாக அந்த உலக மீட்புக்காக தேவனுடைய அன்பை உலகம் அறிய, தன்னுடைய அன்பை உலகம் அறிவதற்காக தேவ அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க தன்னை பலியாக்கி அவர் இன்றைக்கு தன்னை அந்த நாளில ஒப்பு கொடுத்தார் சிலுவையில என்று நாம் பார்க்கிறோம். அதனால எந்த நாள் இயேசுவின் வாழ்க்கையில பெரிய மகிமையான நாள், அவருடைய முழு அன்பை நமக்கு வெளிப்படுத்தின நாள். அதை குறித்து நாம வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் அங்கே 29ஆம் வருஷத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாற்றை பற்றி சொல்லுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். சங்கீத புத்தகம் 40:6ஆம் வசனத்தில் இருந்தோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7-10 அவர் நீ காணிக்கையும் பலியையும் விரும்பவில்லை, என்னை கேட்டீர் என்று சொல்லுகிறார். அவர் தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? தன்னுடைய சரீரத்தை முழு உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற ஆக்கடைக்குள்ளாக்குற ஒரு சரீரமாக அதை முழுமையாக அதை ஒப்படைத்து அன்றைக்கு அவர் அந்த சரீரத்துல பாவத்தை ஆக்கணையாக தீர்த்து போட்டு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி தேவ கோபத்தை ஆற்றி நம்முடைய இரத்தத்தை சிந்த விட்ட நாளா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய தேவனுடைய கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகருடைய அன்பை நாம இதை விட அதிகமாக எங்கேயும் பார்க்க முடியாது. முழுமையாய் என்னை அர்ப்பணித்த அன்பு அது என்பதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் இவ்வளவாய் தன்னை அர்ப்பணித்தார். தன்னை குறித்து அவர் சொல்கிறார், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட ஒன்று அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுதல் ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. ஏசியா திருச புத்தகத்தில் அந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்டது. 53ஆம் அதிகாரம் 1 முதல் அதுல 13-12 வசனங்கள் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும்போது அப்படிதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல வாசிக்க இளங்கிலே போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்க வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் இருப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சூழ்ந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளை போன வழி தப்பி தெரிந்து அவன் தன் வழியில் போன கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இப்படி அவர் நமக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து
அடிக்கப்பட ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே எபிரேயர் 2:10 அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறேன், ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருந்த சாபத்தை நீக்கி, நமக்கு இருந்த பாவி என்கிற நிலையை மாற்றி நீதிமான்களாக, நம்மை மகிமை பிள்ளைகளாக, மகிமைக்கு மீண்டும் திருப்பப்பட்ட பிள்ளைகளாக, தேவ மகிமையின் சாயல பெற்ற பிள்ளைகளாக, ரோமர் 8:29-30 வரைக்கும் தேவன் நம்மை குமாரனுக்குள்ள மகிமைப்படுத்திருக்கிறார், மகிமை சாயலை கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அந்த மகிமையின் வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்ட நான், நமக்குள்ள இருந்த சாப்பு துணி, நமக்குள்ள இருக்கிற வேண்டாத பாவ காரியங்கள், வேண்டாத மீறுதல்கள், அக்கிரமங்கள், தான் தோன்றித்தனங்கள் எல்லாம் நீங்கி ஒரு மகிமையின் கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே வாசமா இருக்க, அவர் நமக்குள்ள இருக்க, அந்த மகிமையின் வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டது மேன்மையான காரியம் அல்லவா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மகிமையை கொண்டு வந்த நாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒளியானது வெளியிலே அல்ல, உள்ளிருந்து பிரகாசிக்கிறோம். அவர் லைட் இஸ் an inward light. இயேசு கிறிஸ்துக்குள்ள அங்கே ஜீவன் இருந்து, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாய் வந்தது என்று யோவான் 1:4 வாசிக்க, கிறிஸ்துவோடைய அறிவாகிய முகத்தில் உள்ள அந்த ஒளியானது நம்முடைய இருதயங்களில வீசு பண்ணப்பட்டிருக்கிறது என்று 4 வாசிக்கிறோம். அந்த மகிமையின் ஒளி உள்ள பிரகாசிக்கிறது. ஏசியா தீர்க்க புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 60:1-3 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மகிமை உன்மேல் வந்தது, நீ எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. அதாவது குளோரியஸ் ஷைனிங், உள்ளிருந்து பிரகாசம் வெளிவருகிறது. நாம் வெளியில ஒரு ஒளியை ஏற்றவோ காண்பிக்கவோ அல்ல, உள்ளிருந்து மகிமை ஒளி. இது கிறிஸ்துவன் ஒளி, இது கிறிஸ்துவன் ஒளி. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 வாசிக்கிறோம். இதனால் அந்த மகிமையின் ஒளி பிரகாசித்த நம் வாழ்க்கையில ஒரு மகிமை கடந்து வந்த நாள் இயேசு கிறிஸ்து. இந்த நாளிலே அவர் சிலுவையிலே தன்னை ஒப்படைத்து மறித்த நாளாக இருக்கிறபடியால் இது ஒரு தோல்வி நாள் அல்ல, இது ஒரு ஜெயத்தின் நாளுக்குள்ள நமக்கு தேவன் நம்முடைய எல்லா பாவங்களின் மீது அவர் மேலே சுமத்தி பலியாக்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இன்றைக்கு நமக்குள்ள ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனுடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. பிசாசு இருளுக்குரியவன், இருளின் அதிகாரி, இருளுக்கு தகவல் பிசாசு. அவனை தன்னுடைய மரணத்தினாலே இயேசு கொல்லும்படியாக என்று எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். அவனை கொல்லும்படி தன் மரணத்தினாலே அவர் நம்முடைய பிள்ளைகள் எப்படி மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கையில் அவரும் அந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடும் வந்து தன்னுடைய மரணத்தினாலே பிசாசாகிய மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அவர் ஜெயித்தார் என்று எழுதப்பட்டது. மரணத்தினாலே அவனை அழித்தார், அவன் கிரியைகளை அழித்தார், அவன் செய்கைகளை இருளின் ஆதிக்கத்தை அவர் அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். மகிமையான ஒரு ஒளியின் வாழ்க்கைக்கு நாம் நடத்தப்படுகிறோம். இது தேவனுடைய குமாரனாலே நமக்கு கிடைக்கிற மாபெரும் பாக்கியம். அது வரைக்கும் தோல்வியில, வெட்கத்துல, தலை நிமிர முடியாத இருந்த நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நீக்கப்பட்டு மகிமையின் ஒளியாகிய கிறிஸ்து வாழ்க்கையில இருதயத்திலே நமக்குள்ள தோன்றி நமக்குள்ள தங்கி நம்மை அவர் மாற்றி நம்மை இந்த உலகத்திற்கு மத்திய 5:14 நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், உங்கள் கிரியைகள் மற்ற மக்களுக்கு முன்பாக கடந்து போகணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவாக மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்லி நம்மை அவருடைய சாட்சிகளாய் மகிமையினால் அலங்கரித்து நிறுத்தி வைத்த நாள் இது. நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட நாள் இது, நாம் புதுப்பிக்கப்பட்ட நாள் இது. அவருடைய வாழ்க்கையை இந்த நாள் ஒத்த நாள் வேறு ஒரு நாள் இல்லை. உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நாள் வேறொரு நாள் இருக்கவே இல்லை. இந்த நாளை அங்கீகரித்து அந்த கிறிஸ்துவின் அன்பை ஏற்க மாட்டா நாம் கிறிஸ்துவின் ஒளிக்குள்ள வாழ்வடைகிறோம். அந்த ஒளி வெளிச்சமாய் மனுஷர்களுக்கு கடந்து வரும், தேவனுக்கு மகிமையாய் கடந்து வரும். இந்த பாக்கியத்திற்காக நாம் தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி அவரை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவே என்று மகிமைப்படுத்தும் பொழுது இன்றைக்கும் இருள் இந்த பூமியையும், அதுதான் நாம 2 ஏசியா 60 ஏசியா புத்தகத்தில் 2 வாசிக்கிறோம். இருள் பூமியை, ஆறிருள் ஜனத்தை
மூடும் என்று சொல்லப்படும். இன்றைக்கு காடுகள் மூடி இருக்கிறது. வெளியே வர முடியாத சூழ்நிலையில சமுதாயம் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிட்ட மொத்த நிலையில இருக்கிறோம். என்ன தப்புவதற்காக மரணத்திலிருந்து தப்ப, கொடிய நோய்க்கு தப்ப இந்த சூழ்நிலை நீடிக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை வெளிச்சமாக வைத்து இருளை நீக்கி ஒளியை நம்மிலிருந்து பாய நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நம்மை வைத்திருக்கிறார். இதுவே பெரிய மேன்மை. நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மகிமையை உணரும் பொழுது, சுவிசேஷத்தின் ஒளியை அவர்கள் ஏற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகம், பயம் நீங்கும். ஆண்டவருடைய அவருடைய சரீரத்துல அடிக்கப்பட்ட காயங்கள் இல்லாமல் நமக்கு சுகம் என்று அங்கே 1:2 அதிகாரத்துல நாம 24 வருஷத்துல வாசிக்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளா சுகமாகிறோம், அவருடைய காயங்களினால் நமக்கு சுகம். எந்த தீமையை மேற்கொள்ளாத, எந்த கொடிய வியாதியை மேற்கொள்ளாத அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். 2 சாட்சிகளை கூட நாம் சமீபத்தில் ஆசித்தோம். பீட்டர் சாண்டர்ஸ் என்கிற ஒரு தேவ பிள்ளை ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பெல்ஜியத்துல இருந்து பிரான்ஸுக்கு போய் ஊழியம் செய்துட்டு வருவது கொரோனா வியாதி தாக்கி அவரும் அவருடைய துணைவியாரும் கொரோனாவுக்கு அவர் பாதிக்கப்பட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அந்த கொடிய வியாதியிலிருந்து தேவன் அற்புத சுகம் தந்து அவர் மீண்டெழுந்து வந்து சாட்சி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். அதுவே பெல்பாஸ்ட் என்ற நகரத்திலிருந்து தேவனை அது கிறிஸ்துவனாக இருந்த தேவனை அறியாத ஒரு நபர் சாட்சி கொடுக்கிறார். தன்னை யாரும் நுழைந்து உள்ள வர முடியாத அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள, அந்த ரூமுக்குள்ள டாக்டர் வருவாங்க, நர்ஸு வருவாங்க, கிளீன் பண்ற ஒரு மனிதன் வருவார், தவிர மற்ற யாரும். ஆனால் இயேசு அந்த கிளீன் பண்ற மனிதன் உருவில் வந்து எனக்கு அவர் உதவி செய்து சுவிசேஷத்தை அவர் வாயினால கேட்டு இயேசுவின் அன்பை அறிந்து நான் அந்த அன்பிற்காக ஏங்கி இந்த கொடிய வியாதியிலிருந்து தப்ப வேண்டும் என்று ஜெபித்து இரவு படுத்திருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் ஒளி என்னை தொட்டு வாழ்க்கையில தைரியப்படுத்தி என்னை சுகப்படுத்தி அந்த அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த இயேசு இந்த சாதாரண ஒரு துப்புரவு தொழிலாளி மூலமாய் அந்த கிளீன் பண்ண வருகிற அந்த சகோதரர் மூலமாய் தன் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தேவனை துதிக்கிறேன் என்று வெளியரங்கமாய் சாட்சி கொடுக்கிறதும் ஏராளமான அற்புதங்களை பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவனை எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து விடுவித்து காப்பார். இந்த பெரிய வெளி என்று அவர் கொடுத்த அந்த ஜீவன் இன்றைக்கு நமக்கு உயிரை கொடுக்கிறது. நாம் இன்றைக்கு அவர்களிருந்து வெளிச்சத்தை பெற்று பிறருக்கு வெளிச்சமாக அவர் மாற்றுகிறார். இது இந்த உலகத்திற்கு கிடைத்த ஆசீர்வாதம். தொடர்ந்து நாம் 3வதாக திருத்துவத்தின் பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 9:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்தமானது கரைதலையற்ற பிழையற்ற ஒரு சுத்தமுள்ள மனசாட்சியோடு நாம் ஊழியம் செய்வதற்கு நம்மை சுத்திகரிப்பது அது எவ்வளவோ நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வாழ்க்கையில இந்த நாளானது ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மரணத்திற்குள்ள நடத்தி கொண்டு போய் அவரை ஜெயத்திற்குள்ள மீண்டும் உயிர்த்ததற்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறத பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த நித்திய ஆவியினாலே அங்கே அவர் முழுமையாய் ஒரு குறைவற்ற பலியாக, நிறைவான ஒரு பலியாக அங்கே மனிதனை மீட்பதற்கு எல்லா தகுதியோடு கூட அவர் முழுமையாய் தன்னை அர்ப்பணிக்க, அவர் ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தமாக இருந்து எல்லா மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடிய கிருபாதார பலியாக விளங்கி இருக்கிறது அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் இயேசு தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்தக்கிரியினர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று பார்க்கிறோம். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவராக indwelling spirit, the spirit of God. இன்றைக்கு இயேசுவை அவர் ஒரு கரை இல்லாமல், ஒரு குறை இல்லாமல் பரிசுத்த ரத்தத்தை சிந்துவதற்கு அவரோடு கூட இருந்து அவர் அந்த பலியை முற்றிலுமாய் நிறைவேற்றி
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவரை உயிரோடு கூட வெளியில இந்த ஆவியானவர் மகிமையாய் கொண்டு வந்தார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை பாதாள மரணத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறபடியால் நம்முடைய இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க நமக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார் என்று சொல்லப்படாது. இன்வெல்லிங் ஸ்பிரிட், இந்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் கரைதிரை பிழையற்ற நிலைக்கு இயேசுவை வைத்திருந்து வெற்றியாய் பலியாக்கின அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து அதே இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருந்து நம்மை முந்தி தள்ளி அவர் நல்ல ஆவியானவராக, குட் ஸ்பிரிட்டாக, அவர் பரிசுத்த ஆவியானவராக, அவர் நேசிக்கிற ஆவியானவராக, அங்கே அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிற ஆவியானவராக, அதே வேளையில சத்துரு எவ்வளவாய் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல ஏறி வந்தாங்க. அங்கே ஏசாயா 59:19 சொல்லப்பட்டபடி அங்கே சத்துரு வெள்ளம் போல ஏறி வரும்போது ஆவியானவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி அவர் வெற்றியை கொடுக்கிற ஆவியானவராக அங்கே நாம் ஒவ்வொன்றுக்கும் வேத வசனத்திலே வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகுதியற்றவனை, அது அன்பதி பிகம்ஸ் worthy. இந்த ஆவியானவர் அவ்வளவு வல்லமையுள்ள செயல்பாட்டை உடையவர். எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொலைக்காரனாக, எவ்வளவு பெரிய பிரச்சாரக்காரனா, எப்படிப்பட்ட திருட ஏமாற்றுக்காரனா இருந்தாலும், என்ன விதமான கீழ்த்தரமான செய்தியா இருந்தாலும், இந்த கிறிஸ்துவனிடத்துல வந்து அந்த உதவியை கேட்கும் பொழுது, அந்த அவரை உண்மையாய் நேசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி அந்த தகுதியற்ற மனிதனை ஒரு தகுதியுள்ள மனிதனாக சுத்திகரிக்கிற ஒரு ஆவியானவராக இருந்து அவர் செயலாற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்து அவர் நிரூபிக்கிறவராக ஆவியானவர் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும், அவருக்கு அவர் மனிதனாய் உலா வரும் பொழுதும் அவருக்கு ஊழியத்தில் உதவி செய்தவர், கூட கொண்டு போனவர் வனாந்திரத்திற்கு, இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ள சோதனை வேளையில, போராட்ட நேரங்களிலே கூட இருந்து நம்மை ஒரு அன்பாய் நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மேன்மைக்கு நம்மை தகுதிப்படுத்தின ஆவியானவருக்கு இந்த நாள் தான் பெரிய வெற்றியினால் எந்த மனிதனையும் அவர் நடத்தக்கூடியவராக, மாற்றக்கூடியவராக, கிறிஸ்துவின் அன்புக்கு உட்படுத்தக்கூடியவராக நம்மை கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நாம் அப்பா பிதாவே என்று தேவனுடைய உதவியை எந்த நேரத்திலும் கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக இருந்து கலாத்தியர் 4:6 சொல்லப்படுவது. அதே வேளையில அங்கே நமக்கு ஒரு வெற்றியின் ஆவியானவராக இருந்து அவர் வழி நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இயேசுவானவர் நம்மோடு இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கொண்டு இந்த ஆவியானவர் வல்லமையான கிரியிலோடு கூட நிரூபிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர் இந்த அற்புதமான ஆவியானோட இந்த வெற்றியினால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய வெற்றியினால் என்பதை அறிந்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், துதிக்குவோம். இது ஒரு சாதாரண நாள் அல்ல, திருத்துவத்தின் வெற்றியின் நாள். திருத்துவம் இதை நாளை மகிமையாய் நமக்கு கொடுத்திருக்கிறபடியா இதை நான் தேவ நாமத்திற்கு மகிமையாக இந்த ஆவியின் பலத்தில நாம் தொடர்ந்து ஜெயம் எடுக்க இந்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வார். ஆவியானவர் எங்குண்டோ நிச்சயமாய் அங்கே நமக்கு விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். மனிதன் எவ்வளவு ஒரு பயம் உள்ளவனா இருந்தாலும் அவனை தைரியப்படுத்தி அவனை நடத்துகிற ஆவியை பெற்று பொறுதா பரிசுத்த ஆவி இறங்கின பிற்பாடுதான் சபை உதயமாகி அங்கே சமுதாயத்திற்கு சபை செயல்படவும், இயேசுவின் அன்பை கொண்டு செல்லவும், உலகம் பகைத்தாலும் எதிர்த்தாலும் வேண்டாம் என்றாக இருந்தாலும் அந்த அன்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு சொல்றேன். கடைசியாக நாம் பார்க்க இன்னொரு காரியம், இந்த நாளின் மேன்மை என்ன? இந்த வெள்ளி, நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, இந்த மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 3:18 நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இதை போல ஒரு வெற்றியினால், ஜெயத்தினால், கொண்டாட்டத்தினால், தேவ பலத்தை நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்குள்ள இந்த சிலுவையின் மரணம், சிலுவையின் உபதேசம் நமக்கு முழு தேவ பலத்தை கொடுக்கிறது. நாம் எல்லாம் தேவ பலத்தால் நிரப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக கிருபை உனக்கு போதும். போதுமான தேவ பலன், தேவ கிருபை இந்த சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை உலகம் வேடிக்கையாய் பார்க்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அவருடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரால் நடத்தப்படுகிற ஆடுகள் நாம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே 1 Corinthians 1 அதிகாரம் 24 வசனத்தில் வாசித்து பார்த்தா சொல்லப்பட்டது, அழைக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவே தேவ பலன், கிறிஸ்துவே தேவ ஞானமுமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய முழு பல, தெய்வீக ஞானம், பரத்தின் ஞானம், சுத்தம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, சமாதானம் உள்ளது, இறக்கங்களான கனிகளான, பட்சபாதம் இல்லாத, மாயம் இல்லாத, அப்படிப்பட்ட தெய்வீக குணங்கள், சுவாபங்களோடு கூட இந்த ஆளுகை நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா, கிறிஸ்துவே நமக்கு தேவ பலன். அங்கே கிறிஸ்துவே நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு என்று அந்த 1 Corinthians 1:31 சொல்லப்பட்டபடியே இது நமக்கு கொண்டாட்டமாக, மகிமை நாளாக, வெற்றி நாளாக, ரட்சிக்கப்பட்டவர்கள். அதே வேளையிலே இயேசுவை பகைத்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை விரும்பாதவர்களுக்கு இது ஒரு கேள்விக்குறியான நாள். அவர்களுக்கு பார்வையிலே பைத்தியமாய் தோன்றுகிறது. இந்த அன்பு அங்கீகரிக்க தெரியவில்லை, கேலியாய் பார்க்கிறார்கள். பாவம், இயேசு எல்லாவற்றையும் எழுந்து செத்து தூங்குகிறாரேன்னு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த சத்தியத்திற்கு அவர்களுடைய இருதயங்கள் திறக்க மறுக்கிறது. இயேசுவின் மகிமையை அவர்களால் தாழ்த்தி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பின் அனுபவத்தோடு, தேவ பலத்தோடு கூட நாம் மகிமையாய் வெற்றி சிறக்க முடியும். இந்த பொல்லாத உலகத்தில் ஜெயம் எடுக்க முடியும், நித்தியத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். பரலோகத்தில் ஆயத்தப்படின இடத்திற்கு நாம் கடந்து செல்வோம், வந்து கூட்டி செல்வார் என்ற வாக்கின்படி இது நமக்கு ஒரு ஜெய நாளாய் அமைந்து இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் தோல்வி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, வெட்டப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவிடத்துல வருவோம், அவர் ஏற்றுக்கொள்வோம், நமக்காக ரத்த சிந்தின அந்த அன்பிற்கு உண்மையுள்ளவர்களாய் மாறுவோம், அறிக்கை செய்வோம். எல்லா ஆபத்திற்கும் தப்பெல்லாம் அவர் சொல்றார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன், நீ என்னை கனப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுடைய மகிமையான நாளை அங்கீகரித்து நாம் வாழ்க்கையில இயேசுவே என்று கூப்பிட்டு நாம் இந்த எல்லா சோதனைக்கும் தீமைக்கும் தப்பி நாம் அவருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமாக தேவ பலத்தோடு கூட நாமும் ஓடுவோம், மற்றவரையும் வாழ வைப்போம். இயேசு கூட இருந்து உதவி செய்வார். இந்த நாளிலே தேவன் தொடர்ந்து நாம் கேட்ட சத்தியத்தின்படி அங்கே ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும். இது பிதா உலகத்தை அன்பு கூர்ந்த நாளை பொறுத்த நான் வேறொரு நாள் இல்லை என்று பார்ப்போம். அதே வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தன்னுடைய மரணத்தினாலே கொன்று அழித்து அவர் ஜெயம் எடுத்து இன்னைக்கு நமக்கு அந்த ஜெயத்தை, பலத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுக்கிறார். நமக்குள்ள மகிமையாய் வாசப்படுகிறார், மகிமையின் ஒளி நமக்குள்ள வெளிப்பட செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில பரிசுத்த ஆவியானவர் அங்கே மகிமையாய் நித்தியத்தின் ஆவியானவர், இட்டர்னல் ஸ்பிரிட், என்றைக்கும் குறைந்து போகிறவர்ல என்றென்றைக்கும் இருக்கிற ஆவியானவர், சாவுக்கு ஏதாவது சேர்த்து உயிர்ப்பிக்கிற ஆவியான தேவன் இந்த நாள் மொத்த நாள் ஜெயத்தின் நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதேவேளை ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த நாள் தான் தேவ பலனை கொடுக்கிறார். அந்த சிலுவை தான், அதுல வருகிற உபதேசம் தான், சத்தியம் தான் நமக்கு தேவ பலனை கொடுக்கிறது. இதை மற்றவர்கள் பைத்தியமாய் நினைக்கிறவர்கள் கூட அழிந்து போகாதபடிக்கு தேவன் பக்கம் திரும்பும்படியாய் நாம் அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். தலையில தாழ்த்தி செபித்து நாம் முடிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்கு ஒத்த நாள் இந்த உலகத்துல வேறு இல்லை. இது பிதாவின் அன்பின் நாள். இது இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து, ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அர்ப்பணித்து சிலுவை மரணத்தினால் மரணத்தின் அதிகாரி பிசாசை அவர் அழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெயம் எடுத்த இந்த நாளுக்காக நன்றி. இருளுக்கு எங்க வாழ்க்கையில இடமில்லாதபடிக்கு ஜெயத்தை கொடுத்த அன்பிற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் மனசாட்சியில செத்துக்கு நீ சுத்தமான ஊழியம் செய்யும்படிக்கு, தேவனுக்கும் நாம் ஊழியம் செய்யும்படி, மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படி சபையானது இன்றைக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியோடு ஊழியம் செய்ய தேவ அன்பின் ஆவியானவரை கொண்டு, அவருடைய வரங்களை கொண்டு, அவருடைய கனியை கொண்டு, அங்கே நல்ல ஆவியை கொண்டு தேவனுக்கு என்று எழுதி பிரகாசிங்க. கிறிஸ்துவன் ஆவியுடையவர்கள் அவருடையவர்கள் என்று வசத்தின்படி கிறிஸ்துக்கு உரியவர்களாகவே வெற்றி சிறக்கிறவர்களாக
நாளாகவும் ரட்சிக்கப்பட்டு நமக்கு தேவபலனாய் விளங்குகிற இந்த நாளின் மகிமையோடு கூட நாம் தொடர்ந்து ஜெயம் எடுப்போம். அவர் நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம். அவரை கொடாகோடி ஸ்தோத்திரங்களின் நன்றி ஒவ்வொரு நாளும் அவருடைய பொறுப்பாக்கில் ஏறெடுத்து தொடர்ந்து ஜெயத்திற்குள்ள கடந்து போவோம். உலகமோ இருளோ நோயின் பயமோ தாக்கமோ அழிந்து போவோமா இருக்குமா அப்படிப்பட்ட எந்த பயத்திற்கும் இல்லாம நித்தியத்துல நாம் இருப்போம் என்கிற அந்த சத்தியத்தோடு கூட தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்டில் நம்மோடு கூட இருக்கிறேன். அந்த தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவார். அவர் கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி ஜெயத்தை கொடுப்பீராக. உமக்கு மகிமை செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் பாராட்டின் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இதாவே அந்த மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் உள்ளவை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல ஆமென். God bless you.